சப்பா, முடியலடா சாமி. என் லவ்வுக்கு கூட நான் இவ்வளோ எஃபெக்ட் போடலையேப்பா. அத்தை, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அத்தை. மாப்பிள எப்ப வந்தீங்க? இப்பதான் அத்தை வந்தேன். ஆமா, சோனியா என்ன பண்ற அத்தை? நான் ரூம்ல தான் இருக்கா, வர சொல்லட்டா மாப்பிள? சத்யா வீட்ல இருக்காளா? ஆமா, அவ எக்ஸாம் முடிஞ்சு மதியமே வந்துட்டாளே. அப்ப ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க அத்தை. ஐயோ மாப்பிள, ஐயோ அத்தை, பேசுறதுக்குதா. அதானே பார்த்தேன். நான் கூட சொத்த நேரத்துல பயந்துட்டேன். நான் ஒன்றும் படத்துல வர்ற மாதிரி வில்லெல்லாம் கிடையாது அத்தை. தயவு செஞ்சு கூப்பிடுங்க. இந்தாங்க மாப்பிள, முத தண்ணி குடிங்க. சத்யா, ஏ சோனி, மக்களே ஓடியாங்க. என்னாச்சு மாப்பிள? எல்லாம் ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன் அத்தை. அவங்க ரெண்டு பேரும் வரட்டும், மொத்தமா சொல்றேன். ஏமா கூப்பிட்டியா? சத்யா, நான் தான் வர சொன்னேன். என்னங்க எங்கேயோ அவசர அவசரமா கிளம்பி போனீங்க? போன விஷயம் என்னாச்சு? எல்லாம் சத்யா விஷயமா தான் போனேன். என்னமாமா சொல்றீங்க? என் விஷயமாவா? ஆமா சத்யா. ஆமா, எக்ஸாம்லாம் எப்படி எழுதியிருக்க? ஓரளவுக்கு எழுதிருக்கேன் மாமா. இன்னும் எத்தனை எக்ஸாம் இருக்கு? இன்னும் 2 பேப்பர் இருக்கு மாமா. சரி, நல்லா படி. 3 வருஷம் டைம் கிடைச்சிருக்கு நமக்கு. அதனால நல்ல மார்க் எடுத்தா நல்ல காலேஜ்ல படிக்கலாம். என்னங்க சொல்றீங்க? 3 வருஷம் டைமா? என்ன சொல்றீங்க? அப்பா மனசை மாத்திட்டீங்களா? எம்ட மனச மாத்திட்டாலும். அத்தை, உங்க வீட்டுக்காரன் நான் இப்படி பேசுறேன் சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. அட போங்க மாப்பிள, என்னைக்கு என் மூஞ்சி அடைச்சு உடைச்சாரோ அன்னைக்கு அவருக்கு எனக்கு ஒன்னும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் என்னையும் என் வீட்டுக்காரையும் சேர்த்து வைங்கன்னு என்கிட்ட வந்து நிக்க மாட்டீங்களே. போங்க மாப்பிள, வெக்கமா இருக்கு. பாப்பு, வர வர நாடோடிகள் படத்துல வர்ற சசிகுமார் மாதிரியே நீ ஆக்கிட்டாங்க பாப்பு. அதுல எப்படி அவரோட லவ்வுக்காக கூட எஃபெக்ட் போட்டிருக்க மாட்டாரு. ஆனா தான் ஃப்ரெண்ட்ஸோட லவ்வுக்குலாம் எவ்வளவு எஃபெக்ட் போட்டிருப்பாரு. அதே மாதிரிதான் என் நிலைமையும். அப்போ என்ன சொல்ல வரீங்க? உங்க லவ்வுக்கு நீங்க எஃபெக்ட் போடலன்னு சொல்ல வரீங்க? அப்படி இல்ல மாமா, நீங்க விஷயத்துக்கு வாங்க. ஆ அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா, நல்லா படி, காலேஜ் படிக்க வைக்கிறது என் பொறுப்பு. ஆனா அப்பா. சத்யா, உங்க அப்பாவை நினைச்சலாம் பயப்படாத. நீ படிக்க வேண்டியதை படி. காலேஜ் படிக்கிறதுக்கு டைம் இருக்கு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அத்தை, பையன் வீட்டுல பேசியாச்சு. உங்களும் 3 வருஷம் டைம் கேட்டிருக்காங்க. அந்த 3 வருஷத்துல சத்யாவும் படிச்சு முடிச்சிருவா. ரொம்ப நல்லதா போச்சு மாப்பிள. ஆனா உங்க மாமாவை தான் எப்படி சமாளிக்க போறீன்னு தெரியல. வேற வழி, சமாளிச்சுதானே ஆகணும். இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் பாப்பு. என்னமாமா சொல்றீங்க? நானா? ஆமா பாப்பு, ஃபாரின்ல ஒரு ஜாப் வேகன்சி இருக்குன்னு சொன்னல. அதுக்கு நீ ஆதி அனுப்பலான்னு சொன்னல. அதனாலதான் ஆதி ஒத்துக்கிட்டான். 3 வருஷம் ஃபாரின்ல தான் இருப்பான். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் எல்லாமே. என்னமாமா சொல்றீங்க? 3 வருஷம் ஃபாரின்லயா? ஆமா சத்யா. இதுக்கு ஆதி ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கிட்டான். என்னடி மூஞ்சி மாறுது? படிக்கக்கு 3 வருஷம் டைம் கிடைச்சிருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படுவோன்னு கிடையாது. இங்க பாரு சத்யா, எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கோம். சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க சொல்லு? ஆமா சத்யா, நீ என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல. மாமாக்கு ஐடியா கொடுத்தது நான் தான். என் நிலைமையும் உனக்கு வேணுமா சொல்லு? கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அதுக்கு உண்டான சூழ்நிலை நமக்கு கிடைக்கணும்ல. இப்ப பாரு, என்னோட படிப்பு 1 வருஷம் தள்ளி போச்சு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதை தூங்க வைக்கணும், அதை குளிக்க வைக்கணும், சாப்பாடு ஊட்டணும். அப்படியே நமக்கு நேரம் போயிடும் சத்யா. அதனால அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம். பேசாட்டிக்கு கண்ணை மூடிட்டு ஒரு டிகிரி முடி. அதுக்கப்புறம் எதுனாலும் யோசிச்சு பார்க்கலாம். ஆதிக்கிட்டேயும் நானும் அதை தான் சொல்லியிருக்கிறேன். 3 வருஷம் கழிச்சு இதே லவ்வோட திரும்ப வந்தா சத்யாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கன்னு தான் சொல்லியிருக்கிறேன். அதே தான் உனக்கும். 3 வருஷம் கழிச்சு இதே அஃபெக்ஷன் உனக்கு ஆதி மேலே இருந்துச்சுன்னா உங்க லவ் உண்மையானது. நானே என் தலைமையில உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா மாமா, ஆதி ஃபாரின் போன கேப்ல அப்பா ஏதாவது வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் மாப்பிள்ள பாத்துக்கிடுவாரு. உனக்கு என்ன வந்துச்சு? நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. படிக்க வயசுல நீ லவ் பண்ணிட்டு வந்ததே தப்பு. அதுல வர இந்த குடும்பமே உனக்கு உதவி பண்ணுது. இது எவ்வளவு பெரிய தப்பு? எல்லாம் உன் படிப்புக்காக தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் சத்யா. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நல்லா படி. ஒரு டிகிரி எப்படியாவது முடிச்சிரு. அதுக்கப்புறம் என்ன, ஆதியும் ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்துருவான். கை நிறைய பணம், சொத்து நிறைய இருக்கும். அதுக்குள்ள உங்க அப்பா மனசை எப்படியாவது மாத்திரைக்கு பார்ப்போம். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். ஆதியோட அப்பா அம்மா எப்படி சம்மதிச்சிருக்காங்களோ அதே மாதிரி உன்னோட அப்பா அம்மாவும் சம்மதிக்கணும்ல. பெத்தவங்க சம்மதம் இல்லாம வாழ்ந்து நம்ம என்ன சந்தோஷம் கண்டுட போறோம் சொல்லு? அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம் சத்யா. இன்னும் 2 நாள்ல ஆதி ஃபாரின் கிளம்பிடுவான். உன் காதல் உண்மைனா நீ படிப்புல காட்டு. அதே மாதிரி அவன் காதல் உண்மைனா அவன் வேலையில காட்டட்டும். 2 பேரும் ஜெயிச்சு வாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்புறம் என்னடி, மாமாவே சொல்லிட்டார்ல, அப்புறம் ஏன் தயங்கி நிக்கிற? நல்லா படிக்கிறேன்னு மட்டும் சொல்லு. நான் நல்லா தான் படிக்கிறேன். ஆமா ஆமா, நீங்க படிக்கிற லட்சணம் தெரியும். இனிமையாவது நல்லா படிக்கிறேன்னு சொல்லு. நல்லாதாம்மா படிக்கிறேன். சரிம்மா, உன்னை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடு, ஸ்டேட் ரேங்க் எடுலாம் உன்னை கம்பல் பண்ணல. உன்னால எந்த அளவுக்கு படிக்க முடியும் அந்த அளவுக்கு படி. இதுக்கடையோ 3 வருஷத்துல உங்க அப்பா மனசை மாற்ற வேண்டியது என் பொறுப்பு. மற்றதை பத்தி ஆதி ஃபாரின்ல இருந்து வந்துடட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஆனா என்ன, 3 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க இதே லவ்வோட இருங்க, அதுவே போதும். பாப்பு, சத்யா உள்ள கூட்டு போ. எக்ஸாமுக்கு படிங்க. வாட்டி, எக்ஸாமுக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் வரும்னு சொல்லி தரேன். என் மேல எதுவும் கோவமா? யார் மேலேயும் கோவம் இல்லை. அதையே அழுதுகிட்டே சொல்றா.
ஐயோ மாப்பிள்ள, அந்த பையனை ஃபாரினுக்கு அனுப்புறதுக்கு அவங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாவளாக்கும். அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிடுவாங்களா? ரொம்ப சங்கடமாயிட்டத. கஷ்டப்பட்டு காலில் விழாத குறையா விழுந்து அந்த பையனை ஃபாரினுக்கு அனுப்புறதுக்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட சம்மதம் வாங்கியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனும் நம்ம ஆஃபீஸில் தான் வேலை பார்க்கான், மாமாவும் நம்ம ஆஃபீஸ் தான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டு அந்த பகை வளரதான் செய்யும். இது கொஞ்ச நாளைக்கு அந்த பையன் நம்ம மாமா கண்ணில் படாமல் இருந்தா நல்லது தானே அத்தை? ஆமா ஆமா, நல்லதுதான். இருந்தாலும் அந்த பையன் வீட்டை பிரிஞ்சு 3 வருஷம் இருக்கானே நம்ம பிள்ளைக்காக, அதை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பையன்லாம் நல்ல பையன் தான் அத்தை, நீங்கள் நம்பி கட்டி கொடுக்கலாம். என்ன 2 பேருக்கும் வயசு பத்தாது, அதனால தான் இந்த 3 வருஷம் கேப்பு. சரி பாப்போம், 3 வருஷத்துக்கு அப்புறம் யார் நிலைமை எப்படி மாறுதோ. அப்படி சொல்லாதீங்க அத்தை, நம்ம கையில தான் இருக்கு. என்ன ஆனாலும் சரி 3 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் அதே லவ்வோட இருந்தாங்கன்னா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்ம பொறுப்பு. சரிங்க மாப்பிள்ள. என்ன இந்த 3 வருஷத்துக்கு இடையே மாமா யாரையும் வரேன்னு பாக்குறேன் சம்பந்தம் பாக்குறேன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வராம இருந்தா சரி. யாரு உங்க எம்டனா? எம்டன் சரியான எம்டன். அவர் வர வரத்தேன்னு பாருங்க. ஒரு வழியா எல்லா பக்கமும் பேசியாச்சு, 2 பக்கமும் ஓகே தான். நடுவுல இந்த மாமனார் வந்துட்டு என்னதான் பண்றதுன்னே தெரியல. தாலும் அவள ரூம்ல என்னதான் பண்ணுவாள்வளோ தெரியல. எப்ப பாரு எதை என்ன பண்ணலாம், அதை என்ன பண்ணலாம், இதை என்ன பண்ணலாம்னு புரணி பேசுறதுதான் அவளுக்கு வேலையே. இப்படி சும்மாவே விட்டா நம்ம கெத்து என்ன ஆகுறது? மருமகளே, அம்மாடி மருமகளே, ஏமா ரூம் இப்படி போட்டு வச்சிருக்க? படுத்த பெட்ஷீட்டை கூட மடிக்கல. அம்மா ஏன் பெட்ஷீட் இல்ல, இது விக்கியோடது. அவர் இப்பதானே எந்திரிச்சு போறாரு. யாரோடதா இருந்தா என்ன, எந்திரிச்ச உடனே பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வச்சிடணும், அதான் நல்ல பழக்கம். இது என்ன உங்க அம்மா வீடா நம்ம எந்திரிச்சு போனோம்னா அம்மா வந்து மடிச்சு வைப்பான்னு பாக்குறக்கு? உங்க அத்தை பார்த்தாவனா என்ன ஆவறது? அவியெல்லாம் எங்க ரூம் பக்கமே வரமாட்டாவுமா. அதான் டீ தெனா விட்டு உனக்கு கெட்ட பழக்கம்லாம் பழகாத பூரணி. நம்ம படுத்த பெட்ஷீட்டை நம்ம தான் எடுத்து வைக்கணும், சரியா? அம்மாடி மருமவளே, ஏன் அந்த பொம்பளைக்கு என்ன பியாதி எடுக்கு? அப்பதேச்சு மருமவன் உயிர் போகுது. என்னன்னு தெரியலம்மா, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏட்டி உன் ரூம் மேல இருக்கு, அவிய கீழே இருந்துட்டு கூப்பிடுறாவ. இந்த படிக்கட்டு ஏறி ஏறி இறங்கி அந்த வயிறு என்னத்துக்கு ஆகுறது? இப்பதான் 2 நாள் தள்ளி போய் 3வது நாள் ஆயிருக்கு, இப்பவும் போய் நீ ஏறி இறங்கிட்டு இருக்கணுமா? மருமவளே, அம்மாடி மருமவளே, பாரு அந்த பொம்பளை ராகம் வச்சு கூப்பிடுது. நீலாம் ஒன்றும் போக வேண்டாங்க, இரு. சும்மா மேலையும் கீழே ஏறி இறங்கிதான் ஒன்றும் தங்க மாட்டுக்கு. எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன், செவிடு மாதிரி இருந்துக்கிடுவாள் தாயம். அவளும் வருது கீழே மேல அப்படி என்னதான் பண்ணுவாள் தெரியலம்மா. நீ இங்கே இருமா, அம்மா போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா. என்னங்க சம்மந்தி கூப்பிட்டியலோ? ரொம்ப இருமலா இருக்கா, அதான் மருமகளை கூப்பிட்டேன். மருமகளை கூப்பிட்டா இருமல் நின்றுமா? இது என்னடா வம்பா இருக்கு? மருமகளை கூப்பிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கேட்பேன். தண்ணி தானே வேணும், இருங்க நான் எடுத்தாரேன். சரியான ராங்கி பிடிச்சவளா இருப்பாவளையே, சரியான ராங்கி பிடிச்ச பொம்பளையா இருக்கும் போல. அக்கா வேற வீட்டுல இல்ல, இவளை கொஞ்சம் வேலை வாங்கலான்னு பார்த்தா தாய்க்காரி வீட்டுல வந்து இருந்துகிட்டு ஒன்னும் வேலை செய்ய விட மாட்டாவளையே. இந்தாங்க சம்மந்தி. ஐயே, இது என்ன சில்லுன்னு இருக்கு? எனக்கு பச்சை தண்ணி வேண்டாம், சுடு தண்ணி தான் வேணும். பாத்தியலா எப்படி வரட்டு இருமலு? இந்த இருமலுக்கு எப்படி பச்சை தண்ணி குடிக்கிறது? நல்லா சுண்ட காய்ச்சி சுடு தண்ணி எடுத்துட்டு வாங்க. சுண்ட காய்ச்சி உன் மூஞ்சில வந்து ஊத்துறேன். ஆளை பாரு, என் பிள்ளைய வேலை வாங்குறதுக்குன்னு இங்க வந்து உட்காந்துருப்பாப்புல. நம்மளே இந்த வேலை வாங்குதாலே, அப்பா நம்ம பிள்ளைய என்ன வேலை வாங்குவா? ஆரம்பிக்குது. நான் வாங்குற வேலையில உண்டு இல்ல 2 இல்லன்னு உன் வீட்டுக்கு ஓடு. இந்தாங்க சின்ன சமந்தி. நல்ல சுட சுட இருக்கா? என்ன இது, இதுவும் ஜில்லுன்னு தான் இருக்கு. ஐயோ சமந்தி, இது கொதிக்க சுண்ட வச்ச சுடு தண்ணி தான். ஆனா பாருங்க, கெட்டு போயிடக்கூடாதுன்னு பாட்டில்ல ஊத்தி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். அதான் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி குடிங்க. அப்புறம் சமந்தி சும்மா மருமகளேன்னு கூப்பிடாதீங்க, அவ தூங்கி ரொம்ப நேரம் ஆகுது. ஐயோ சமந்தி, வரட்டு நம்மளுக்கு 4 மிளகு போட்டு வாயில சுடு தண்ணி ஊத்துனா சரியாயிரும். நான் வேணா போய் மிளகு எடுத்துட்டு வரட்டா? வேண்டாமா வேண்டாம், சுடு தண்ணி எடுத்து வந்ததே ரொம்ப தேங்க்ஸ். யாருக்கிட்ட? நானா என் மாமியாரையே தெறிக்க ஓட விட்ட ஆளு என்கிட்டே வா. ஏமா இவாகிட்ட உஷாராதாமா இருக்கணும். சுடுதண்ணியை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்ச ஆளிவாதான். என்னம்மா எதுக்கு கூப்பிட்டாங்க? இருமல் வந்துச்சா, தண்ணி குடிக்கிறதுக்கு கூப்பிட்டாவலாம். ஏட்டி இந்த பொம்பளைக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா? படிக்கட்டு எவ்வளவு தூரம் இருக்கு, தண்ணி எங்க ஃப்ரிட்ஜில் தானே இருக்கு, எடுத்து குடிக்க தெரியாதா? சரி விடுமா, வயசானவங்க அப்படிதான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு பூரணி. அந்த அம்மாவை பண்றதை பார்த்தா ஏதோ வேணுக்குன்னு பண்ண மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ சரியா படல. அப்படிலாம் இல்லம்மா, இப்போ உனக்கு தண்ணி தேவைப்பட்டா நீ என்ன கூப்பிடுவல்ல, அந்த மாதிரி தான் ஏதோ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்கள் அத்தை கிட்ட சொல்லி உங்கள் ரூமை கீழே மாற்று, மேலே வேண்டாம். படிக்கட்டு ஏறியே நீ தேஞ்சு போயிடுவேன். சரிம்மா, நீ கொஞ்ச நேரம் படிட்டி. ரூம்லாம் இப்படி களைச்சி வச்சிருக்க பாரு, நான் உனக்கு எல்லாம் ரெடி பண்ணி தரேன். வேண்டாம்மா, வெயில் எப்படி அடிக்குது பாரு, நீயும் வந்து ரெஸ்ட் எடு. அம்மைக்கு மத்தியானம் தூக்கம் வரல டீ இப்பெல்லாம். ஏமா நீயும் கல்யாணம் முடிச்சுட்டு இங்கே வந்துட்ட, அப்பாவும் கடைன்னு ஓடிடுறாரு. நான் ஒத்தையில வீட்டில் இருந்து அங்கே நின்னா யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு, இங்கே பார்த்தா யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு. பயந்தே தூங்குறதே இல்லை. ஏமா
உன் பாட்டுக்கு கதவு போட்டுட்டு தூங்க வேண்டியதானே. ஆமா, நம்ம இருக்கிற வாடகை வீட்டுல கதவு இந்த பக்கம் இழுத்து அந்த பக்கம் திறக்குது. அதை நம்பி நான் எப்படி தூங்க? இப்பெல்லாம் மதிய தூக்கத்தையே விட்டாச்சு. ராத்திரி மட்டும் தான் தூங்குவேன். அதுவும் உங்க அப்பா இருக்கிறதுனால தைரியத்துல தூங்குவேன். நீ தூங்குட்டி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நான் இந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்றேன். சரிம்மா.